கண்ணெதிரே தோன்றினாள். நீங்க தான் இவ்வளவு பெரிய தியாகி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. இவ அப்படிலாம் கிடையாது மம்மி. உங்களுக்கு ஏன் தான் அது புரிய மாட்டேங்குது? அப்படி என்னதான் இவ மேல உங்களுக்கு அடிக்ஷனோ எனக்கு தெரியல. அனிதா, உனக்கு அஃபெக்ஷனுக்கும் அடிக்ஷனுக்கும் வித்தியாசம் புரியாது. சக்தி நல்ல பொண்ணு. நல்லது தவிர வேற எதையுமே அவளுக்கு யோசிக்க தெரியாது. அப்புறம் எனக்கு அவ மேல அஃபெக்ஷன் வரத்தானே செய்யும். மம்மி, இவ உங்க மனச நல்லா வசியம் பண்ணி வச்சுட்டா மம்மி. அதனாலதான் அவளை நீங்க விடாம புடிச்சிட்டு இருக்கீங்க. நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க அனிதா. அடிக்ஷன், வசியம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? ருத்ரா, நான் சொல்றத எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. அனிதாவுக்கு தான் இவளை சுத்தமா பிடிக்கல. அப்புறம் ஏன் அவளுக்கு விருப்பம் இல்லாதவளை திரும்ப திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர? அண்ணி, சக்தி உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணா? ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் சக்தியை பிடிக்கல? சக்தி மட்டும் அந்த பையனோட அம்மா கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வைக்கலனா அந்த பிரச்சனையில இருந்து அனிதா வெளியில வந்திருக்க முடியுமா? நீ நமக்கு நல்லது பண்ற ஒரு பொண்ணு மேல அனிதாவுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பு? நீங்க சொல்ற மாதிரி அவ உண்மையாவே நல்லது பண்ணிருந்தா அவ மேல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் வந்திருக்கும். நடிக்கிறவ மேல எனக்கு எப்படி மம்மி விருப்பம் வரும்? வெறுப்பு தான் வரும். அனிதா, நீ சக்திய தவறா புரிஞ்சிட்டு இருக்க. அம்மா, நான் இங்க வந்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். அதனால உங்க மன நிம்மதி கெடும். இதெல்லாம் யோசனை பண்ணிதான் நீங்க கூப்பிட்டப்போ நான் மனச கல்லாக்கிக்கிட்டு வரலன்னு சொன்னேன். எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியமா. நான் கிளம்புறேன். கிளம்பு. ஏன் இன்னும் நிக்கிற? சீக்கிரமா போ. சக்தி, நான் கிளம்புறேன். நீ இங்க இருந்தா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க? நாம ஒரு பிட்ட போட்டு பாப்போம். அம்மா, என்ன? சக்தி இருந்தா தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆனா அது அனிதாமாவுக்கு பிடிக்கல. ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு செல்ல பொண்ணு, ஒரே வாரிசு. அதுக்கு என் பொண்ணு சக்திய நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேம்மா. அப்பப்ப வேணா வந்து உங்களை பார்த்துட்டு போகட்டுமா? நீ ஒரு பொறுப்பான அப்பன். உன்னை நம்பி உன் பொண்ண உன் கூட அனுப்பி வைக்கணுமா? முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட கூட நான் சக்தியை அனுப்பி வச்சிருவேன். ஆனா உன் கூட அனுப்பி வைக்கிறது தான் அவளுக்கு பெரிய ஆபத்தே. நீ எப்பவுமே இவளுக்கு சரியான அப்பனா இருக்கவே முடியாது. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. சக்தி ஏன் கூட என் வீட்ல தான் இருப்பா. மம்மி, நான் அவ்வளவு சொல்லியும் அவ இங்கதான் இருக்கணும் நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சரி, எனக்கு இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும்.
உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல இந்த வேலைக்காரி முக்கியமா? சொல்லுங்க மம்மி, நான் உங்களை தான் கேக்குறேன். எனக்கு 2 பேருமே முக்கியம். நான் பெத்த பொண்ணா நீ எனக்கு முக்கியம். ஒரு நல்ல பொண்ணா சக்தி எனக்கு முக்கியம். நீங்க 2 பேருமே என்கிட்ட இந்த வீட்ல தான் இருக்கணும். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல மம்மி. ருத்ரா, ஒரு வேலைக்காரிக்காக பெத்த பொண்ணோட மனசை இப்படி நோக்கடிக்கிறல்ல? என்னமோ பண்ணிட்டு போ. சக்தி, நீ இந்த யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை வேலைக்காரி வேலைக்காரின்னு இளக்காரமா பேசுறாங்க. இனிமே நீ இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை நீ போட்டுக்கோ. இல்லம்மா, நான் இந்த யூனிஃபார்ம்லயே இருந்துக்கிறேனே. நான் சொல்றது நீ கேப்பியா மாட்டியா? கண்டிப்பா கேப்பம்மா. அப்ப நான் சொல்றது செய். இனிமே நீ யூனிஃபார்ம் போடக்கூடாது. சரிங்கம்மா. உள்ள போ. வரமாட்டான்னு நினைச்சோம், வந்துட்டா. பரவாயில்ல, நல்லா சமைக்கிறவ தானே, விருப்பமானதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரத்னம், அம்மா. வண்டி எடு. சரிங்கம்மா. அனிமா, இன்னும் ஏன் கோவமா இருக்க? நீ உன் கோவத்தை மறந்து ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ உம்மன்னு இருந்தா எப்படி? மம்மி கூட பேச அனிமா. எனக்கு யாரு கூடயும் பேச விருப்பம் கிடையாது. பேச சொல்லி நீ யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். அப்போ நான் உன் கூட பேசக்கூடாது, அப்படிதானே? ஆமா. ஓகே, நான் பேசியும் என் கூட பேசாதவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரத்னம், ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வா. அனிதாவை கூல் பண்ணிடலாம். சரிங்கம்மா. அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே விட்டுருவேனா? இந்த மாதிரி குழந்தைங்கலாம் எப்படி சொல் பேச்சு கேக்குது? என்ன எப்பவும் கத்த விட்டுக்கிட்டே இருக்க? விட்டுருவேனா? ஏய், என்னடி முத வா இப்படி. இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம். செய்யற சேட்டெல்லாம் செஞ்சுட்டு எப்படி உங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறா பாரு. ஏய், சொன்னா கேளு. இப்ப என் முன்னாடி வா. ஒரு சின்ன பிள்ளை அடிக்கிறதுக்கு ஏன் இப்படி துரத்திட்டு வர்ற? எதுவா இருந்தாலும் அடிக்காம அன்பா சொல்லு. அடிக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டா? அவ என்ன தப்பு பண்ணான்னு அவளையே கேளுங்க. என் பொண்ணு தப்பே பண்ணாலும் அதுக்காகலாம் அடிக்க கூடாது. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி
புரிய வைக்க பார்க்கணும். எவ்வளவு நேரம் தான் உங்க அப்பா பின்னாடியே நின்னுகிட்டு இருப்பேன்னு நானும் பாத்துடுறேன். பசிச்சா வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் பூச. தேவையில்லாம புள்ளை அடிக்கிற வேலையை வச்சுக்க கூடாது. பிச்சிருவேன் உன்னை. அம்மா உன்னை அடிச்சா அப்பா கிட்ட சொல்லு, அவளை நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிப்பா. இப்படியே செல்லம் கொடுங்க, அவ படிக்காம கீரை தான் விற்க போறா. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? தப்பு தப்பா பேசாத. என் பொண்ணு படிச்சு சூப்பரா வந்துருவா. நீ வாமா சொல்லலாம், அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நல்ல அப்பா நல்ல பொண்ணு. ரத்னம், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சின்னம்மா. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அடிக்க போனாங்களாம். அத அந்த அப்பா தடுத்தாராமா. அம்மா சொன்னாங்களாம், அவ தப்பு பண்ணிட்டா, அதனாலதான் அடிக்கிறேன்னு. ஆனா அந்த அப்பா சொன்னாராம், என் பொண்ணு தப்பே பண்ணிருந்தாலும் அவளை அடிக்க கூடாதுன்னு. அப்படியெல்லாம் செல்லம் கொடுக்கறது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல ரத்னம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா தன்னோட குழந்தைக்கு செல்லம் கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு பிடிக்காத எதையும் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாரு. அந்த குழந்தை அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுது ரத்னம். அப்பா உன் பக்கத்துல தான் இருக்கேன் செல்லம். உனக்காக தப்பு பண்ணி அப்பாங்கிற பட்டத்தை மறைச்சுக்கிட்டு உன் கூடயே தான் இருக்கேன். அப்பா இல்லாத அந்த குழந்தைக்கு அப்பா கிடைப்பாரா ரத்னம்? அப்பா எங்க இருக்காரு? அப்பா யாரு? அவரோட முகம் எப்படி இருக்கும்? அவருக்காக ஒரு மகன் ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு பதில் கிடைக்குமா ரத்னம்? சில கேள்விகளுக்கு வாழ்க்கையில பதில் கிடைக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் உறவும் பகையும் ஒரே மாதிரி அமைஞ்சிராது. இல்லாத உறவுக்காக ஏங்கறத விட இருக்கிற உறவுகளை பாதுகாக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இப்ப அந்த குழந்தைக்கு புதுசா எந்த உறவும் தேவையில்லை. அனிதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அத நம்ம சக்தி தான் பார்த்திருக்கா. அத மலர கேட்ட சொல்ல அதை யாரோ வீடியோ எடுத்துட்டு போய் மீடியால போட்டு விட்டாங்க. இந்த விஷயம் ருத்ராமாக்கு தெரிஞ்சு சக்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீ எனக்கு பண்ண துரோகம் பச்சை துரோகம். அந்த துரோகத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. இனிமே என் வாழ்நாள்ல உன் முகத்தை நான் என்னைக்கும் பார்க்க கூடாது. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். போ வெளியே. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து கிளம்பி நான் எங்கப்பா போறது? உனக்கு போறதுக்கு இடமா இல்ல? உன் பாட்டி வீட்டுக்கு போ. இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போ. உடந்து போய் மாஸ்க மாட்டேன். ஓகே டாக்டர். வாங்க சுடர், இவதான் கொலை செய்ய பார்த்தா. அதுக்கப்புறம் தான் ருத்ராமா வீட்டுல திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. இல்லைன்னா சக்திக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நாம ஊர்ல இல்லாத நேரத்துல சக்திக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. எந்த சாமி புண்ணியமோ சக்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுனால ருத்ராமாவே மன்னிப்பு கேட்டு அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா
என் புள்ள ஒரு அனாதை மாதிரில இருந்திருப்பா. அப்படிதாம்மா இருந்திருப்பா. அம்மா, சக்திக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா அப்பா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எந்த தகவலுமே சொல்லல. இவர் திருந்திட்டாரு, நம்ம சக்தி மேல இவருக்கு பாசம் வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சுத்த பொய்மா. சீதா, என்னங்க இது? சக்திக்கு இப்படி எல்லாம் கொடுமை நடந்திருக்கு. இது ஏன் நீங்க எங்க கிட்ட சொல்லல? எப்படிமா சொல்லுவாரு? இவருக்கு பிடிக்காத சக்தியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா இவருக்கு சந்தோஷமா தானே இருந்திருக்கும். அருண், சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாதடா. சக்தி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவளை நான் என் குலசாமியா பாக்குறேன்டா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ. சக்தி அந்த அளவுக்கு தெய்வமா பாக்குறவரு என்ன பண்ணிருக்கணும்? ருத்ரா மேடம் சக்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனப்போ நீங்க அவளை நம்ம வீட்டுக்கு தானே கூட்டு வந்திருக்கணும். அப்படி பண்ணீங்களா நீங்க? பதிலுக்கு நீங்களும் சக்தியை திட்டி வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக என் பொண்ணை இப்படி திக்கு தெரியாம அலைய விட்டீங்க? சீதா, நான் என்ன வேணும்னு அப்படி பண்ண? அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. ருத்ராமாவோட செல்ல பொண்ணு அனிதா, அவங்களோட உயிரே அவதான். அப்படிப்பட்ட பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நம்ம சக்தி காரணமாயிட்டாளுங்கிற கோவத்துல தான் அவளை வீட்டு பக்கம் வர வேணான்னு சொன்னேன். எனக்கு அந்த நேரத்துல சக்தி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட என் முதலாளி அம்மா மேல இருந்த விசுவாசம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. அதனால தான் அவளை நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் சக்தி மேல எந்த தப்பும் கிடையாது. அவளால தான் அனிதா அம்மா மேல இருந்த கேஸ அந்த பையனுடைய அம்மா வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சதும், ஐயோ, நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது, அவ சொக்க தங்கம், முதலாளி மேல இருந்த விசுவாசத்துல நம்ம மகளை புரிஞ்சுக்காம நாம அவளை நிராதரவா விட்டுட்டோமேன்னு நான் எப்படி கதறி துடிச்சேன் தெரியுமா? அப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ நான் அவ கூட அவளுக்கு ஆதரவா இல்லையேங்கிற உன் கோவத்தோட நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அருண். ஆனா சக்தி மேல நான் பொய்யான பாசம்தான் வச்சிருக்கேன்னு சொல்ற பத்தியா? அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. சக்தி மேல நான் உயிரியே வச்சிருக்கேன்பா. தயவு செஞ்சதை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோடா. தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டல்ல, அதுக்காகத்தான். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் சார். இதுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்ததை விடவும் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அனிதாமா அரெஸ்டுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. பிசினஸ் எதிரி சப்தகிரியும் அவரோட மகனும் தான் காரணம்னு ருத்ராமாக்கு ஆதாரபூர்வமா நிரூபிச்சு என் மேல இருந்த கலங்கத்தை தொடச்சிட்டீங்க பாத்தீங்களா? அதான் சார் எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்கு. நான் ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு. நீங்க என்ன கண்டுக்காம கூட போயிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம என் மேல விழுந்த பழிய போக்குறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு பட்டிருக்கிற இந்த நன்றி கடனை தீர்க்கவே முடியாது சார். ஏய் சக்தி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற?
முதல்ல கண்ணத்தோட. இங்க பாரு சக்தி, நல்லவங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கொஞ்ச நேரம் சூரியனை மறைச்சிட்டு கடந்து போற மேகம் மாதிரி தான் எல்லாம். அதனால சூரியனோட பிரகாசம் எப்பவும் குறைஞ்சு போகாது. அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அது விலகி போயிடுச்சு. அதோட நாமளும் அந்த பிரச்சனையில இருந்து விலகி வந்து சந்தோஷமா இருக்கணும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. சரியா? சரிங்க சார். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன சார்? நீ இந்த வீட்டை விட்டுட்டு போன நேரத்துல இந்த கார்டன்ல இருக்கிற செடிங்க, இந்த லான்ல இருக்கிற புல்லுங்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி விட்டாலும் வாடி போன மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப உன் கையால நீ தண்ணி விடுறதால அதுங்களுக்கெல்லாம் திரும்ப உயிர் வந்த மாதிரி அப்படியே பச்சை பசேல்னு தளதளன்னு இருக்கு. உன்னை பிரிஞ்ச ஏக்கம் இந்த செடிங்களுக்கும் இருந்திருக்கு பாத்தியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க சொன்ன பொய்ய நினைச்சுதான் நான் சிரிக்கிறேன் சார். ஐயோ சக்தி, நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா மலரக்காட்டே கேட்டு பாரு. மலரக்கா, சொல்லுங்க ஐயா. சக்தி இல்லாத நேரத்துல நீங்க தானே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டீங்க. அப்படி தண்ணி விட்டோம், அதெல்லாம் வாடி போய் தானே இருந்துச்சு. ஆமா சக்தி, சார் சொல்றது உண்மைதான். அக்கா பாத்தீங்களா, நீங்களும் சாரோட சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க. செடிங்களுக்கு நீங்க, நானு, சாருன்னு வித்தியாசம் தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியும் சக்தி. அது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. செடிங்க மேல கரிசனமா இருக்கிறவங்க அது பக்கத்துல வர்றப்ப அது ஒரு விதமான அசைவை காட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துமா. அதே நேரத்துல மரம் வெட்டுறதா தொழிலா வச்சிருக்கிற ஒரு ஆள் அதுங்க பக்கத்துல வந்தா அதோட இலைங்கள் எல்லாம் பயத்துல நடுங்குமா. அப்படியா சார்? ஆமா சக்தி, செடிங்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கு. நல்லவங்க யாரு, ஆபத்தானவங்க யாருன்னு அதுங்களால உணர முடியும். அந்த மாதிரிதான் இந்த செடிகள் எல்லாம் உன்னை நல்லவன்னு உணர்ந்திருக்கு. அதனால நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா? சரிங்க சார். உன் முகத்துல நான் சந்தோஷத்தை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு குழந்தை மனசு சிவா சார். அதனாலதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்க. அத்தை, எனக்கு இப்ப வர வர மம்மி மேல பயங்கரமான கோபம் வருது. எனக்கு தான் அந்த வேலைக்காரி சக்தியை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க? ஏண்டி வந்தேன்னு அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் பண்றது தப்புன்னு என்னதான் அவங்க கண்டிக்கிறாங்க. எனக்கு எப்படி அவமானமா இருக்கு தெரியுமா? ச்சே. உன் அம்மா எப்பவுமே இப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. அவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் அவளை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிவிட்டேன். ஆனா உங்க அம்மா என்னடான்னா அவளை ரோடு ரோடா வீதி வீதியா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவ பக்கத்துல இல்லாம ருத்ராவால இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவளுக்கு ஜாதக கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறா அனிதா. அப்படி இருந்தா அத நம்ம மாத்தி அமைக்கணும் அத்தை. அவ நிம்மதியை கெடுத்து கதறி துடிக்க வைக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். இனிமே நாம அவளுக்கு பண்ற சம்பவம் ரொம்ப பெருசா இருக்கணும் மருமகளே. கண்டிப்பா அத்தை. யாரு கண்டிப்பாக? இல்ல, அத்தையும் மருமகளும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்டேன். ஆமா ஆமா, சக்தி வீட்டுக்கு வந்துட்டால. சக்தி வீட்டுக்கு வந்துட்டால. வந்துட்டால அவகிட்ட சொல்லி உங்களுக்கு எப்படி விதவிதமா சமைச்சு போகணும்னு சொல்லதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அது ஆரோக்கியமான டிஸ்கஷன் ஆச்சே. சரி, முதல்ல எனக்கு என்ன சமைச்சு போட சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. அத சொல்லுங்க சொல்லுங்க. உங்க காது திருகி எடுத்து காது சூப்பு வச்சு தர சொல்ல போறோம். இது ரொம்ப வன்முறையான சூப்பா இருக்கேம்மா. அது எனக்கு வேண்டாம், இதுவே எனக்கு போதும். மாமா, சும்மா சின்ன குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க. இப்ப நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. நீ மாமா கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாமா? கேளு. இப்போ சக்திக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கு மாமா சப்போர்ட் பண்ணுவீங்க?
என்ன இப்படி ஒரு கிடுக்கு பிடி கேள்வி கேக்குறா? நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னா இவளுங்க 2 பேரும் புலி ஆட்டம் நம்ம மேல பாஞ்சி பிச்சு எடுத்துருவாளுங்க. ஏன்னா இவளுங்க பண்ற விஷயம் எல்லாம் அநியாயமா தான் இருக்கு. சக்தி தானே நியாயமா நேர்மையா இருப்பா. இப்ப இதுக்கு நாம என்ன பதில் சொல்றது? என்ன மாமா யோசிக்கிறீங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? என்ன கேள்வி இது? கண்ணை மூடிக்கிட்டு நான் உன்னதான் ஆதரிப்பேன். அந்த சக்தி யாரு? நம்ம வீட்டு டிரைவர் ரத்தினத்தோட பொண்ணு. நம்ம வீட்டுல வேலை செய்யறா, அவ்வளவுதான். ஆனா நீ என் தங்கச்சி பொண்ணு, என் ரத்த உறவு. நான் எப்பவும் உன் பக்கம் தான் நிப்பேன். உங்களை நம்பலாமா மாமா? வயிறு நிறைஞ்சா ஏன் பக்கமும், வயிறு குறைஞ்சா அவ பக்கமும் போயிட மாட்டீங்களே. என் வயிற்றுக்காக என் உறவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உறவு ஃபர்ஸ்ட், வயிறு நெக்ஸ்ட். இதுதான் என் வாழ்க்கை தத்துவம். இதுல இருந்து நான் என்னைக்குமே பின்வாங்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க சாப்பிடுற சிப்ஸ சக்தி தானே கொடுத்தா? ஆமா. அது அப்படியே கீழே கொட்டுங்க. அவ கையால கொடுத்தது சாப்பிடாதீங்க மாமா. கீழே கொட்டுங்கன்னு சொன்னேன். இங்கேயே கொட்டணுமா? ஆமா ஆமா இதுக்கு 2 ஆமாவா? ஆமா. இங்க வேண்டாம். இங்க கொட்டினா எறும்பு வந்துரும். நான் போய் சக்தி முன்னாடி கிச்சன்ல இருக்கிற குப்பை தொட்டியில கொட்டிட்டு வரேன். அப்பதான் அவளுக்கு ரோசம் வரும். தள்ளு. இத மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே. கையில இருக்கிறத கீழே போட்டா குடும்பத்துக்கு ஆகாதான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை, மாமா இந்த சிப்ஸ் குப்பை தொட்டியில போடுவாருன்னு நினைக்கிறீங்க? அத குப்பை தொட்டில இருந்து எடுத்து வேணாலும் சாப்பிடுவாரே தவிர கொட்ட மாட்டாரு. மணி மாமாவையும் பெட்ஷீட்ல பொத்தி ஒரு நாள் குமுறு குமுறுன்னு குமுறிட வேண்டியதுதான். அனிதா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபன் வாய்ஸ்ல பேசிட்ட. ஆமா, இதுக்கு முன்னாடி யார குமுறு குமுறுன்னு குமுறுன? சக்திய சப்போர்ட் பண்ணால உங்க பொண்ணு திவ்யா, அவ்வளவுதான். அடிப்பாவே, அவளா நீ? தப்பி தவறி சக்திக்கு சப்போர்ட் பண்ணோம், அவ்வளவுதான். என்ன போட்டே தள்ளிருவா. அட கடவுளே, என்ன இது? திடீர்னு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ரத்னம், அம்மா என்னாச்சு? ஏன் கார் இப்படி போயிட்டு இருக்கு? அம்மா, பிரேக் பிடிக்கலம்மா. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கறேன். என்னால காரை நிறுத்த முடியலம்மா. என்ன என்னைக்கு இல்லாம இப்படி ஆகுது? எப்படியாவது ட்ரை பண்ணி முதல்ல காரை நிறுத்து. சரிம்மா, நானும் அதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பாத்து. ரத்னம், முன்னாடி ஒரு பையன் பைக்ல போயிட்டு இருக்கான். அவன் மேல மோதிடாத, பாத்து. ஐயோ, கார் எப்படியாவது வளைச்சு திருப்பு ரத்னம். ஏன் கெட்ட நேரம் என்னோட போகட்டும். ரோட்ல போறவங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. சரிங்கம்மா. பாத்து பாத்து ரத்னம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால காரை நிறுத்த முடியலம்மா.
வண்டி இப்படியே ஓட்டு, ஒழுங்கு ஓட்ட மாட்டா. கார்ல பிரேக் கட் ஆயிடுச்சுப்பா. பிரேக் கட் ஆயிடுச்சா? ஆமா தம்பி. என் முதலாளி அம்மா வேற பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் முதலாளி அம்மா உயிரை காப்பாத்தி ஆகணும். சரி சரி சரி, பதறாதீங்க. நான் சொல்றதை மட்டும் அப்படியே பண்ணுங்க, சரியா? எந்த கியர்ல இருக்கீங்க? டாப் கியர்ல இருக்கு. ஒரு கியரை கம்மி பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க. செகண்ட் கியருக்கு வாங்க. மாத்தியாச்சு தம்பி. திரும்ப ஃபர்ஸ்ட் கியருக்கு மாத்துங்க. மாத்திட்டீங்களா? முன்னாடி ஜல்லி இருக்கு பாருங்க. ஆமா தம்பி. அங்க மேடு இருக்குல்ல, அது மேலே ஏத்துங்க. சரி தம்பி. அப்படியே தான், பொறுமையா பொறுமையா போங்க. அது மாதிரிதான் அப்படியே ஏத்துங்க, ஏத்துங்க. ஒன்றும் ஆகல, சேஃப் தானே மேம்? உனக்கு ரொம்ப நன்றிப்பா. கார்ல பிரேக் பிடிக்கலன்னா பதட்டத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சரியான நேரத்துல நீ வந்து காரை ஸ்லோ பண்ற ஐடியா கொடுக்கலன்னா இந்நேரம் காரை நிறுத்திருக்கவே முடியாது. கடவுள் மாதிரி வந்து என் முதலாளி அம்மாவை நீதான்ப்பா காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றிப்பா. சார் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? அம்மா, அப்பா, தெய்வம், முதலாளி இவங்கள தவிர வேற யாரையும் கையெடுத்து கும்பிடக்கூடாது சார். தம்பி, உன் பேர் என்னப்பா? அஸ்வின் மேடம். உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு உன் பேச்சுல இருந்தே தெரியுது. எங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அத நீ உன் புத்திசாலித்தனத்தால தடுத்து நிறுத்திட்ட. இதுக்கு நான் உனக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை நான் பண்றேன். தயங்காம கேளுப்பா. நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களா மேடம்? என்னப்பா, ஏதாவது பணம் காசு வேணும்னு கேட்பேன்னு நினைச்சா வேலை வேணும்னு கேக்குற? பண்ண உதவிக்கு கைமாறா காசு வாங்கினா அது கரெக்டா இருக்காது மேடம். நானே உழைச்சி சம்பாரிச்சு அதில் வாழணும்னு நினைக்கிறேன். இப்ப வேலை இல்லை, ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் மேடம். நீ என்ன படிச்சிருக்க தம்பி? உனக்கு என்ன வேலை தெரியும்? டிகிரி முடிச்சிருக்கேன் மேடம். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். டிரைவிங் பண்ண தெரியுமா? தெரியும் மேடம். ரத்னம், டிரைவிங் வேலை நம்ம கிட்ட இருக்கா? அம்மா, சின்னம்மா ஆக்சிடென்ட் பண்ற வரைக்கும் அவங்களே செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. இப்போ அவங்க லைசன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அனிதா அவளை கார் ஓட்ட முடியாதம்மா. ஆமா, பாவம், அவங்களும் வெளியில எங்கேயும் போக முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த தம்பிய வேணா தற்சமயத்துக்கு அவங்க டிரைவரா சேர்த்துக்குவோமா? சரி. ரத்னம், விசிட்டிங் கார்டு எடு. தோத்தரமா கொடு. இந்தாப்பா, நாளைக்கு காலையில என்னை வீட்டுல வந்து பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் தம்பி. சரி ரத்னம், ஃபோன் பண்ணி வேற வண்டியை வர சொல்லு. சரிம்மா. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரிம்மா. என்ன சார், எப்படி சார் நம்ம பர்ஃபார்மன்ஸு? நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே நடிச்சனா? பின்னிட்டப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அந்த ருத்ரா கிட்ட சொதப்பிடுவியோன்னு நினைச்சேன். நான் சொல்லி கொடுத்ததுக்கு மேலேயே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சார், என் பர்ஃபார்மன்ஸை விடுங்க. நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு. கார் பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு அப்படி இப்படின்னு ஏதோ ரேஸ் கார் மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இது. நான் அப்படி தத்ரூபமா நடிச்சுதானே ஆகணும். எனக்கு அப்படி ஒரு தேவை இருக்குல்ல. இங்க பாரு அஸ்வின்,
ருத்ராவுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. அதனால அனிதாமாவோட டிரைவரா உன்னை வேலைக்கு சேர்த்துப்பாங்க. நீ பண்ண வேண்டிய வேலை என் பொண்ணு சக்திய கூடிய சீக்கிரமே உன் காதல் வலையில விழ வச்சு அந்த வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு பிராயத்தப்பட்டு உன்னை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைய பாக்குறேன். அத நீ சரியா பண்ணணும், புரிஞ்சுதா? சார் நீங்க கவலையே படாதீங்க. எனக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு ராசி இருக்கு சார். உங்க வீட்டுக்கு வரேன், உங்க பொண்ணு சக்தியை கரெக்ட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல சக்தியே என்கிட்ட வந்து, அஸ்வின் நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நீ தான் என் உலகமே, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன்னு அவன் வாயாலே சொல்ல வச்சு நாய்க்குட்டி மாதிரி என்னையே சுத்தி வர மாதிரி பண்றேன். ஓகேவா சார்? நீ பேசுறத கேட்கும்போது தேனதான் இனிக்குது. ஆனா நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா அது இன்னும் எனக்கு அமிர்தமா இனிக்கும். சார் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு பாட்டில் நிறைய பிடிச்சி கொடுக்குறேன், வாங்கி மடக்குன்னு குடிங்க. என்னது? அமிர்தத்தை சொன்னேன் சார். ஆனா ஒண்ணு சார், இந்த உலகத்திலேயே தான் பெத்த பொண்ணை லவ் பண்ணி எங்கேயாவது கூட்டிட்டு ஓடுறான்னு சொல்ற ஒரே அப்ப நீங்களா தான் சார் இருப்பீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் வரணும் சார். வந்தாதான் எங்களை மாதிரி ஆட்கள் சொர்க்கத்திலேயே மிதக்க முடியும் சார். சரி சரி, பேச்சை குறைச்சிட்டு நாளைக்கு வந்து அந்த அம்மாவை பாரு. ஓகே சார். அப்ப நாளைக்கு ருத்ராமா வீட்டில் மீட் பண்ணுவோம் சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே சார், வரேன். சக்தி, இந்த ரோமியோவை வச்சே உன் வாழ்க்கையை நான் முடிக்கிறேன். சொல்லு சக்தி. நான் போய் அம்மாக்கு ஜூஸ் கொடுத்துட்டு மாடியில காய போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த காய்கறி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருங்க. சரி சக்தி. அம்மாவும் இடது கையில தான் எழுதுறாங்க. நமக்கும் இடது கையில எழுதுற பழக்கம் தான் இருக்கு. ஆனா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ இடது கையில எழுதுறது தப்புன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்லணும், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி ருத்ராமாக்கே இடது கையில எழுதுற பழக்கம் தான் இருக்குன்னு. அப்பதான் அது தப்பான பழக்கம் இல்லைன்னு அப்பாக்கு புரியும். அம்மா, ஜூஸ் இந்தாங்க. கொஞ்சம் குனி. என்னம்மா? என்கிட்ட வா வா. குப்பை எல்லாம் தலையில இருக்கு பாரு. சக்தி. அம்மா, அனிதா ஏதாவது தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட பிரச்சனை பண்றாளா? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. அவங்க என்ன எந்த தொந்தரவும் பண்ணல. உண்மைய சொல்றதுனால அதுவும் தேவையில்லாத பிரச்சனை ஆகும்னு நீயே நினைச்சுக்காத. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அவ உன் மனச காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாலோ இல்ல அப்படி ஏதாவது பேசினாலோ என்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம நீ சொல்லணும், சரியா? சரிங்கம்மா. சார், கிச்சன்ல 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அதுல யார் சார் உங்க பொண்ணு சக்தி? டேய் தம்பி, நான் ஏதாவது சொல்லிட போறேன். அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல நிக்கிற அம்மா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியறாளா? எது அம்மாவா? டேய், அவளே எனக்கு பெரியம்மா மாதிரி இருக்கா. அவ எப்படா என் பொண்ணு சக்தியா இருப்பா? சார், அப்படின்னா அந்த பெரியம்மா பக்கத்துல ஒரு சிட்டுக்குருவி இருக்கே, அதான சக்தி? ஐயோ ஐயோ ஐயோ. டேய், என்னோட பர்சனாலிட்டி என்ன, அவளோட பர்சனாலிட்டி என்ன?
அவ எப்படா என்னோட பொண்ணு சக்தியா இருக்க முடியும்? டேய், சக்தி சும்மா லட்டு மாதிரி இருப்பாடா. அப்படின்னா அந்த லட்டு எங்க சார் இருக்கு? ஆளே காணோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவளை அப்புறமா காட்டுறேன். உள்ள இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து வேலையில ஜாயின் பண்ற வேலையை பாரு. வா. அம்மா, இன்னைக்கு இந்த பையனை வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கம்மா. வணக்கம் மேடம். வாப்பா. பரவாயில்லையே, வர சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டியே. குட். ஒரு டிரைவருக்கு நேரத்தை கண்டிப்பா மதிக்க தெரியணும் மேடம். ஓனர் காலைல 7 மணிக்கு வர சொன்னாங்கன்னா 6 மணிக்கே வந்து கார் நல்லா தொடச்சி வச்சு பிரேக் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணிட்டு முதலாளி வர நேரமா பார்த்து கதவை திறந்து வரத்துக்கு ரெடியா வெயிட் பண்றவன் தான் மேடம் ஒரு நல்ல டிரைவர். மேடம், என்னோட ரெஸ்யூம் மேடம். இது எதுக்குப்பா? இல்ல மேடம், இதுக்கு முன்னாடி எந்தெந்த பெரிய ஆள் கிட்ட வேலை செஞ்சன்ற டீட்டெயில் இதுல இருக்கு மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். ஓ லைசன்ஸ காமி முதல்ல. இந்தாங்க மேடம். உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்காப்பா? இல்ல மேடம், இல்ல மேடம். இந்த குடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்கள பார்த்தாலே கடுப்பாவும் மேடம். குட். நேத்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன நீ காப்பாத்திட்ட. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை வேலைக்கு சேர்க்கிறேன். அதே நேரத்துல எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என் பொண்ணுக்கு கார் டிரைவரா உன்னை நான் அப்பாயிண்ட் பண்றேன். அவகிட்ட ரொம்ப மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கணும். ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணதா எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் அதை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு வேலை கொடுத்த முதலாளி கிட்ட மட்டும் இல்லை மேடம், அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே நான் விசுவாசமா இருப்பேன் மேடம். ஒரு துளி அளவு கூட அவங்க மேல விசுவாசம் குறையாது மேடம். இதுக்கு முன்னாடி அப்படிதான், இதுக்கப்புறமா அப்படிதான் மேடம். உயிரை விட ஒழுக்கம்தான் முக்கியம்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க மேடம். பாரு, இதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை நானே நினைச்சாலும் மாத்திக்க முடியாது மேடம். என்னமா நடிக்கிறடா கேடி? அப்படின்னா நீ அம்மா பிள்ளையா? ஆமா மேடம், அம்மா தான் எனக்கு எல்லாமே. அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அம்மா பராமரிப்புல வளர்ற குழந்தைங்க பெரும்பாலும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க. அம்மா சென்டிமெண்ட போட்டு ருத்ராவை கவுத்துட்டானே. டே அஸ்வின், உண்மையிலே நீ கேடிதாண்டா. அவங்க பல்ச சரியா புரிஞ்சு அடிச்சிட்டடா. அனிதா, அனிதா. என்ன மம்மி? வா, கீழே வா. அடேங்கப்பா, இதான் மேடமோட பொண்ணா? ரத்னம் இன்னும் சக்திய லட்டு மாதிரி இருக்கும்னா இவ வேற லெவல்ல இருக்காளே. இவளுக்கு தான் நம்ம டிரைவரா வேலை செய்ய போறோமா? அஸ்வின் மச்சக்காரன்டா நீ. சொல்லுங்க மம்மி, என்ன விஷயம்? இனிமே நீ வெளியில போயிட்டு வரதுக்கு உனக்கு பர்சனலா ஒரு கார் டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வாட்? எனக்கு எதுக்கு மம்மி பர்சனல் டிரைவர்? ஏன் காரை நானே டிரைவ் பண்ணிக்க மாட்டேனா? ஓ லைசன்ஸ் தான் போலீஸ் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்களே, எப்படி கார் ஓட்டுவ? இருந்தாலும் நான் இல்லாத நேரத்துல நீ கார் எடுத்துட்டு வெளியில போயிடுற. அதனால உனக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அதனாலதான் உனக்கு பர்சனலா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஏன் மம்மி இப்படி எல்லாம் பண்றீங்க? அது சரி, யார் அந்த டிரைவர்? இதோ இந்த பையன் தான், அஸ்வின். ஹலோ மம்மி, இவனை பார்த்தா சரியான எல்போர்ட் மாதிரி இருக்கு. இவனை போய் எனக்கு டிரைவரா போட்டிருக்கீங்களே. அனிதா, இந்த பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் டிரைவரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். உனக்கு இவன் ஒரு நல்ல டிரைவரா இருப்பான். இனிமே நீ எங்க போகணும்னாலும் அஸ்வின் தான் உன்னை கூட்டிட்டு போவான். நீங்க எதை சொன்னாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். மறுக்கவா முடியும்?
அஸ்வின் மேடம். இந்தாப்பா. தேங்க்ஸ் மேடம். நீ இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு. ஓகே மேடம். ரத்னம் அம்மா. காரை காட்டு. சரிங்கம்மா. போலாம். யாரா அது பிளடி ஃபுல் ஊரா? சார் வாங்க சார். சார் உங்கள் காரியம் தொடச்சிட்டேன் சார். அதெல்லாம் நான் செஞ்சுப்பேன். நீ நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். நான் சொன்னது என்னன்னு உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? சார் நல்லா ஞாபகம் இருக்கு சார். சக்தியை லவ் பண்ணணும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிடணும். அதானே சார்? இதை சொல்லக்கூடாது, செய்யணும். இந்நேரம் வீட்டுக்குள்ள போய் சக்தி யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவ கையால ஒரு டீ சாப்பிட்டுருக்கணும். அப்பதான் நீ ஒரு நல்ல வேலைக்காரன்னு நான் நினைச்சிருப்பேன். ஐயா 60s கிட்டா? சார் சார் அதெல்லாம் உங்க ஜெனரேஷன் சார். இப்பெல்லாம் ஜெனரேஷன் மாறி போச்சு சார். மொதல் மீட்டிங்கு பொண்ணுங்க தான் நம்மளை தேடி வரணும், நம்ம அவங்கள தேடி போகக்கூடாது. தம்பி, நீ ஆசைப்படுற மாதிரிலாம் இங்க நடக்காது. சக்தி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. அவ வேற மாதிரி. நீ தேடி போனாலே அவ உன்னை பாக்குறது கஷ்டம். இதுல ஒன்னு அவ தேடி வரணுமா? இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. பொதுவா முதலாளிங்க கூப்பிடாம டிரைவருங்க உள்ள போக கூடாது. இதுதான் முறை. ஆனா நீ என்ன பண்றனா, நைஸா கிச்சனுக்குள்ள போய் சக்தியை பார்த்து அறிமுகம் பண்ணிட்டு வா. சார் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார். நீங்க வேணா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உள்ள போயிட்டு உங்ககிட்ட நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே சக்திகிட்ட சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி நடக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்குறேன். ஓகேவா சார்? மறைக்காதீங்க சார். இப்போ நீங்க உள்ள போய் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி புதுசாக ஒரு டிரைவர் வந்திருக்கான். இதான் சார் விஷயம். நீங்க போய் சொல்லுங்க. ஓகேவா? உன்னை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டது நானு. ஆனா முதல் நாளே நீ சொல்றத நான் கேட்கணுமா? சரி, ஆனா இதுதான் முதலும் கடைசியும். இன்னைக்கு வேணா பண்றேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் சொல்றத தான் நீ செய்யணும். புரியுதா? ஓகே சார், ஓகே சார், அதெல்லாம் ஓகே. இப்போ நீங்க உள்ள போயிட்டு உங்ககிட்ட நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே சொல்லுங்க. நீங்க நினைக்கிறதும் நடக்கும், நான் நினைக்கிறதும் நடக்கும். ஓகே? சரி. சக்தி, அப்பா வாங்கப்பா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சக்தி, அனிதாமாவுக்கு புதுசா ஒரு டிரைவர் வேலைக்கு வந்திருக்கான்ல, அவனுக்கு ஒன்னா டீ கொடுத்துட்டு வரியா? ரத்னம் அண்ணே, டிரைவருக்கெல்லாம் டீ எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது. அவங்களும் எங்களை மாதிரி வேலைக்காரங்க தானே. டெய்லி இதே மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தப்பாயிரும்ண்ணே. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்? நீங்களே ஏதாவது வேணா கிச்சனுக்கு வரீங்க, அந்த பையனை இங்க வந்து குடிச்சிட்டு போக சொல்லுங்க. நீங்க சொல்றத நானே சொல்லிட்டேம்மா. ஆனா அவன் ரொம்ப கூச்சப்படுறாமா. சிட்டில வளர்ந்த பையன், நல்லா படிச்சிருக்கான், வேற நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் ருத்ரமா அவனை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னா கூச்சப்பட்டு டீயே வேணாங்கிறாமா. சரிண்ணா, அந்த பையனே வேணான்னு சொல்றான், விட்டுருங்க. பழக பழக எல்லாம் சரியாயிடும். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. ஆனா அவனை பாக்குறப்போ
பசியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் சொன்னேன். சரி பரவாயில்ல விடுங்கம்மா, சின்ன பையன் தானே, பசி தாங்குவான். நான் போய் அந்த டிரைவருக்கு டீ கொடுத்துட்டு வரேன்க்கா. அந்த டிரைவருக்காக இல்லைனாலும் எங்க அப்பா சொல்லி நான் போகலன்னா என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்கும். வேணா சக்தி, இப்போ இப்படிதான் இருக்கும், பின்னாடி நீயே ரொம்ப வருத்தப்படுவ. பயமுறுத்தாதீங்கக்கா. நீங்க சொல்றது பல நேரத்துல சரியா இருக்கலாம், சில நேரத்துல தப்பாவும் இருக்கலாம்ல. நம்ம நல்லதே நினைப்போம்க்கா, தப்பு நடக்காது. சரி, என்னவோ பண்ணிக்கோ. அப்பா, நான் டீ போட்டு கொடுத்துட்றேன். உங்களுக்கு டீ வேணுமா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டேன், வேண்டாமா. சரிப்பா. சரி சரிம்மா. எங்க ஆளை காணோம்? டீ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸுங்க. நீங்க கிச்சனுக்கு வர்றதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்க. பசிச்சா வந்து சாப்பிடலாம். ருத்ராமாவோட ஆர்டர் அது. தம்பி, என்னப்பா நீ? உனக்காக கஷ்டப்பட்டு பேசி சக்தியை வர வச்சா நீ நல்ல விதமா பேசி இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ சக்தியோட முகத்தை சரியா கூட பார்க்கலையடா. சக்தியா பேசினாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்படியே போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். என்கிட்ட நல்லா தான் பேசுற, அங்க ஒன்னும் வாயை திறக்க மாட்டேங்கிறியே. இப்பெல்லாம் முகத்தை நேராக பார்த்து வழிகிற பசங்களை விட கண்டுக்காம இருக்கிற பசங்களை தான் சார் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கவலைப்படாமல் வேலையை பாருங்க சார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி அஸ்வின், ஏதோ ஒன்று அவளை எப்படியாவது லவ் பண்ணி இங்கேருந்து கூட்டிட்டு போனா எனக்கு சந்தோஷம். பாத்துக்க. அஸ்வின், மச்சக்காரன்டா நீ. வேலையும் கொடுத்து அழகான பொண்ணையும் கொடுத்து யாரா வேணான்னு சொல்லுவா. அதிர்ஷ்டம் கதவு தட்டும் போது மூடிட்டு போறதுக்கு நானே முட்டாளா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. ரத்னத்தை ஒரே நாளில் நாம சொல்றதை கேட்குற மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவர் சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. நம்ம பிளானை மாற்றி போடலாம். சக்தி இல்லை, அனிதா தான் நமக்கு. இவளை முடிஞ்ச அளவுக்கு ருத்ரா கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கணும். ஏய் அம்மா, நில்லடி. என்ன ஜிங்கு ஜிங்குன்னு படியேறி வந்துட்டு இருக்க? ருத்ராமாக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்க போறேம்மா. அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கும் ருத்ராவுக்கும் காஃபியும், அன்னைக்கு அனிதா வெளியில போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால அதை மட்டும் எடுத்துட்டு வா.
வந்துட்டு காஃபியை கொடுத்துட்டு உடனே கிளம்பிடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இவ இல்லாத வரைக்கும் வீடு நல்லா இருந்துச்சு, இப்ப திரும்பவும் குட்டைய குழப்பம் வந்துட்டா. இவ ஒரு ஆளுன்னு எதுக்கு ருத்ரா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானே தெரியல. ருத்ரா, வாங்க நீ உட்காருங்க. என்ன ருத்ரா, பயங்கரமான யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைய வேண்டியது. எப்பவாச்சும் தானே உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. அப்பவாவது ஜாலியா சந்தோஷமா பார்ட்டி ஃபங்க்ஷன் இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உன் பிசினஸ் பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பியா? நான் அதை பத்தி யோசிக்கல நீ, அனிதாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் அனிதாவோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆனா என்னதான் பிரச்சனை முடிஞ்சிருந்தாலும் அந்த சம்பவம் மனசுல ஒரு கரையா படிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது அனிதாவோட வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளிதான். இத சரி பண்றதுக்கு 2 விதமா வேலை செய்யணும்னு தோணுது. ஒண்ணு, அனிதாவை சுத்தி இருக்கிற நாம எல்லாரும் அவளுக்கு மனசு அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தணும். அவ என்ன பண்ணாலும் கண்ணை மூடிக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கண்டிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரி ருத்ரா, அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிரலாம். அனிதாவுக்கு ஒரு நல்லதுன்னா நம்ம செய்யாமலா இருக்க போறோம்? ஆமா, 2 விதமா வேலை செய்யணும்னு சொன்ன. ஒன்னு சொல்லிட்ட, இன்னொன்னு என்ன? இன்னொன்னு அந்த கடவுளோட சக்தி. நல்ல வேலை, இப்பவும் அந்த வேலைக்காரி சக்தின்னு அவளை பத்தி சொல்லாம விட்டியே, அது வரைக்கும் பரவாயில்ல. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். வேணும்னா நாம ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏற்கனவே நீ கோயிலுக்கு போய் அசிங்கப்பட்டதை நினைச்சு அனிதா ரொம்ப கோவத்துல தான் இருப்பா. அதனால கோயிலுக்கெல்லாம் போக விரும்ப மாட்டா. இருந்தாலும் நான் சொன்னா அவ கேப்பா. இல்ல நீ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வருஷம் நம்ம வீட்ல திருவிளக்கு பூஜை பண்ணுவோம். ஆமா, நல்ல மங்களகரமா இருக்குமே. போன வருஷம் தான் பண்ணல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு தானே இருந்தோம். காலம்தான் மாறிக்கிட்டே இருக்குல்ல. திருவிளக்கு பூஜை பண்ணாததாலதான் நம்ம வீட்ல எப்பவும் வராத அளவுக்கு பிரச்சனை வருதோன்னு எனக்கு தோணுது. அது மனசுக்குள்ள பெரிய உறுத்தலாவே இருக்கு. எனக்கு அப்படிலாம் தோணவே இல்ல ருத்ரா. போன ஜெனரேஷன்ல மாட்டு வண்டியில போனாங்க, அதனால இப்ப நாமளும் அதேவா செய்ய முடியும்? இப்பெல்லாம் வீக்கெண்ட் கல்ச்சர் வந்துருச்சு. வாரத்துல 5 நாள் வேலை, 2 நாள் ஜாலின்னு இந்த ஜெனரேஷன் பசங்க போயிட்டே இருக்காங்க. இப்ப போய் நீ இப்படிலாம் யோசிக்கிற? இல்ல, அதுக்காக பூஜை நடத்துறது நான் தப்புன்னு சொல்ல வரல. பூஜை பண்ணாததுனாலதான் கெட்டது நடக்குதுன்னு நீ மனச போட்டு குழப்பிக்க வேண்டான்னு தான் சொல்றேன். அண்ணி, நம்ம முன்னோர்கள் எதையுமே பொழுதுபோக்கா பண்ணல. அவங்க பண்ணின எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு நல்லதும் மறைஞ்சிருக்கும். ஆனா நீங்க சொல்றீங்களே இந்த ஜெனரேஷன் பசங்க, அவங்கள பல பேருக்கு அந்த நல்ல விஷயம் புரியாமையே போயிடுச்சு. நமக்கும் புரியலன்னா அது தப்பா போயிடும்ல. கோயில் வழிபாடுங்கிறது வெறும் பக்தி மட்டும் இல்ல, அதுல ஒரு அறிவியலும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸே அதை ஒத்துக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் என்னைக்கோ கண்டுபிடிச்ச விஷயத்த நாம அப்ப தவற விட்டுட்டு அதே விஷயத்த விஞ்ஞானம் சொல்லுச்சுன்னா நம்புறோம். நாம எதுக்கு விரதம் இருக்கோம்? அது வெறும் பக்தி மட்டும் இல்லையே, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாம் விரதம் இருக்கிறப்போ அதுவா வெளியேறிடும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்படிதான் திருவிளக்கு பூஜையும். நம்மளோட வசதி, கார், பங்களா இதையெல்லாம் பார்த்து எத்தனையோ மனுஷங்க எண்ணத்துல பொறாமை இருக்கும். நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறவங்க கூட மனசுக்குள்ள வேற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும்.
அதனால நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை உருவாகும். நாம பக்தியோடையும் நல்ல எண்ணத்தோடையும் பூஜை பண்ணி விளக்கேத்துறப்ப அந்த கெட்ட சக்திகள் விளக்கோட எண்ணெயில கரைஞ்சு அந்த புனிதமான ஜோதியில பொசுங்கிடும். அப்புறம் தன்னால நமக்கு நல்லது நடக்கும். நீ சொல்லும் போதுதான் எனக்கே புரியுது ருத்ரா. எனக்கு நடந்த கெட்டது எல்லாமே திரும்ப என் மனசுல வருது. அதையும் நீ சொல்றதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போதுதான் நீ சொல்றதெல்லாம் எவ்வளவு சரின்னு தோணுது. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அப்படின்னா இந்த வருஷம் திருவிளக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரி, பண்ணிரலாம். இந்தாங்க மாட்டி. தேங்க்யூ. வச்சுட்டு போ. ருத்ரா, திருவிளக்கு பூஜையை எப்ப ஆரம்பிக்கலான்னு ஒரு நல்ல நாள் பார்த்து மட்டும் சொல்லு. நல்ல பிரம்மாண்டமா பண்ணிருவோம். சரி அண்ணி, நான் பார்த்து சொல்றேன். மலரக்கா, இங்க வருஷம் வருஷம் ருத்ராமா திருவிளக்கு பூஜை பண்ணுவாங்களாமே, நீங்க பாத்திருக்கீங்களாக்கா? என்னது பாத்திருக்கீங்களாவா? அந்த பூஜையை ருத்ராமா பெரிய அளவுல விசேஷமா பண்ணுவாங்க. வேலைக்காரங்களுக்கெல்லாம் புது துணி எடுத்து கொடுத்து வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு பணம்லாம் வச்சு கொடுப்பாங்கன்னா பாத்திக்கேன். போன வருஷம் ருத்ராமா வெளிநாடு போனதுனால அந்த பூஜையே பண்ண முடியாம போயிடுச்சு. ஆமா, நீ எதுக்கு திடீர்னு அதை பத்தி கேக்குற? இல்ல, இப்ப ருத்ராமா விளக்கு பூஜை நடத்துறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டதுமே நான் சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுல இருந்தப்ப அந்த ஊர்லயும் வருஷம் வருஷம் விளக்கு பூஜை நடக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும்க்கா. எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. ருத்ராமா வீட்லயும் அந்த பூஜை எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. பூஜை நடக்கிறது என்னமோ சந்தோஷமான விஷயம்தான், ஆனா கஷ்டமும் இருக்கு சக்தி. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? கடவுளுக்கு பூஜை பண்றதுல என்னக்கா கஷ்டம்? அதெல்லாம் உனக்கு தெரியாது சக்தி. ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்க்க முடியல. இதுல பூஜைன்னு வந்துடுச்சுன்னா எவ்வளவு வேலை வைப்பாங்க தெரியுமா? நீ எல்லாம் ஊர்ல பூஜையை வேடிக்கை தான் பார்த்திருப்ப. அந்த பூஜையை முன்னாடி நின்று செய்யறவங்களுக்கு தான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரியும். எனக்கும் அந்த கஷ்டம் நல்லாவே தெரியும்க்கா. எங்க ஊர்ல விளக்கு பூஜைனா முதல்ல எல்லாரும் என்னதான் தேடுவாங்க. ஏன்னா எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். என் கையால செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அந்த வேலையை நான் சிரமமா நினைச்சதில்ல. ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுற மாதிரி ஜாலியா செய்வேன். விளக்கு பூஜையை பத்தி உனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கே. இதுல எல்லா வேலையும் நீ எடுத்து செய்வேங்கிற? ஆமாக்கா, எங்க ஊர்ல அம்மனுக்கு 14 நாள் பூஜை நடக்கும். தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு விரதம் இருந்து விளக்கேத்தி அம்மனை கும்பிடணும். பச்சை அம்மனுக்கு படையல் போடுறது, மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடுறது, பத்ரகாளி அம்மனுக்கு காப்பு கட்டுறது, நேர்த்தி கடன் செலுத்துறது, முளைப்பாரி போடுறது, மஞ்சள் காப்பு கட்டுறது, நைவேத்தியம் படைக்கிறது, அப்புறம் விளக்கு ரெடி பண்ணி முறையா விளக்கேத்தி பூஜை பண்ணணும். இப்படி எல்லாமே எனக்கு தெரியும்க்கா. இதெல்லாம் விட அம்மன் ஊர்வலத்துக்கு அம்மனுக்கு அலங்காரம்லாம் நான் தான் பண்ணுவேன். ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பொறுப்பெடுத்து என்னதான் பாத்துக்க சொல்லுவாங்க தெரியுமா? சூப்பர் சக்தி. சின்ன வயசுலயே விளக்கு பூஜைய நீ பொறுப்பேத்து பண்ணிருக்கேங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. இந்த சின்ன வயசுலயே விளக்கு பூஜை பண்ற அளவுக்கு பக்தியோட நீ இருக்க. மலர் இந்த வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறா தெரியுமா? அவகிட்ட இத பத்தி கேளு, எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்லதா போச்சு சக்தி. நான் இந்த பூஜைய நடத்தணும்னு மட்டும்தான் முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு நிறைய பிசினஸ் மீட்டிங் இருக்கிறதால பூஜையை எப்படி அரேஞ்ச் பண்ணி நடத்த போறோம்னு ஒரே குழப்பத்திலேயே இருந்தேன். உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுங்கிறதுனால எனக்கு ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு.
இந்த பூஜைய நீதான் பொறுப்பெடுத்து பண்ணணும். பண்றியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எவ்வளவு புனிதமான பொறுப்பை என்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்றீங்க. இத நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? கண்டிப்பா பண்றேம்மா. ரொம்ப சந்தோஷம் சக்தி. என்ன ருத்ரா இதெல்லாம்? திருவிளக்கு பூஜை பண்றது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன். அத நாம தான் ஏற்பாடு பண்ணணும். வேலைக்காரவங்க வேலை தான் செய்வாங்க. அதுக்காக அந்த பொறுப்பு மொத்தத்தையும் வேலைக்காரிக்கிட்டே கொடுத்துருவியா? அண்ணி, ஏற்கனவே கொஞ்ச நாளா நான் என் வேலையில முழுசா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. நிறைய ஃபேமிலி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதனால பிசினஸ் ரீதியா நான் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இதுக்கிடையில நேரத்தை ஒதுக்கி பூஜைக்கான ஏற்பாட்டை என்னால பண்ண முடியாது. சக்திக்கு விளக்கு பூஜை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஊர்ல அவங்க கோயில்ல அவதான் பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அதனாலதான் இந்த பொறுப்பை அவகிட்டயே ஒப்படைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல விளக்கு பூஜை பண்றதும் நம்ம வீட்ல பண்றதும் ஒண்ணா? இது எப்படி தெரியுமா இருக்கு? கட்ட வண்டி ஓட்டுறவனை கூட்டிட்டு வந்து ஏரோப்ளேன் ஓட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்க. நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாத ஒருத்திக்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறது எனக்கு நல்லதா படல ருத்ரா. பொருத்தமே இல்லாத தப்பான உதாரணம் சொல்றீங்க அண்ணி. நமக்கும் சக்திக்கும் பழக்க வழக்கம் வேற வேறதான். ஆனா எல்லா ஊர்லயும் சாமியும் பக்தியும் ஒண்ணுதானே. ஒரு ஊருக்கே பொறுப்பெடுத்து பூஜை பண்ணன்னு சொல்றா. அதே வேலைய நம்ம வீட்ல பண்றப்போ அவளுக்கு ரொம்ப ஈஸியா தானே இருக்கும். ஒரு வேலைய பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட அதை ஒப்படைக்கிறது தானே கரெக்ட். அண்ணி, நம்ம குடும்ப பழக்க வழக்கத்தை எல்லாம் தெரிஞ்ச நீங்க கூடவே இருந்து சக்திய பாத்துக்கங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணா நீங்க சொல்லி திருத்துங்க. அவ்வளவுதானே? சக்தி, அண்ணி சொல்றத கேட்டுக்கணும். சரியா? சரிங்கம்மா, நான் கண்டிப்பா கேக்குறேன். அவ்வளவுதானே அண்ணி? பிரச்சனை சரியாயிடுச்சுல்ல? நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு சமாதானம் ஆகாது ருத்ரா. சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு விரதம் இருந்து சுத்த பத்தமா பயபக்தியோட மனசார செய்ய வேண்டிய வேலை இது. ஒரு வேலைக்காரி நம்ம குடும்பத்துக்காக இப்படி எல்லாம் செய்வாளான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. பாத்துக்கோ, அப்புறம் ஏதாவது சாமி குத்தமா ஆயிட போகுது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாமி குத்தம்லாம் எதுவும் வராத நீ. சக்தி எவ்வளவு சுத்தபத்தமானவ, நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தப்பு நடந்துருமோன்னு நீங்க வீணா பயப்பட தேவையில்ல. இந்த பொறுப்பை சக்தி கிட்ட கொடுத்தா அவ சரியா செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இல்ல ருத்ரா. பிளீஸ் அண்ணி, சக்தியே இதை எடுத்து பண்ணட்டும். இனிமே இதுல யாரும் மறுத்து பேச வேண்டாம். நீங்க அவளுக்கு ஒரு கைடா இருங்க. உங்களுக்கு குடிக்க அம்மா, உங்களுக்கு ஜூஸ். போ, போய் ஃபர்ஸ்ட் பிளேட்டை நல்லா கிளீனா தொட. ஏன் சக்தி, இந்து இவ்வளவு கோவமா இருக்கா? இவ்வளவு மீறி இந்த விளக்கு பூஜைய எப்படிதான் நல்லபடியா நடத்த போறியோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு பயமும் கிடையாதுக்கா. கண்டிப்பா ருத்ராமா மனசு நிறைஞ்சு அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த பூஜை நடக்கும். அந்த சக்தி வீட்டுக்குள்ள வந்தது வராததுமா திருவிளக்கு பூஜை பண்ற பொறுப்பை அவகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க உங்க அம்மா. அவ எல்லாத்தையும் தலைமை தாங்கி பண்ணுவாளா? நான் அவளுக்கு கூட மாட உதவி செய்யணுமா? எனக்கு இது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு தெரியுமா? அவ இங்க வந்தாலே இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் அத்தை. அப்படியே போனவ திரும்பி வரமாட்டா நாம நினைச்சோம். வந்து தொலைச்சிட்டான். வந்தவளை கௌரவப்படுத்துறதுக்காக தான் திருவிளக்கு பூஜை பண்ற பொறுப்பை என் மம்மி அவகிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன நினைக்கிறது, அதுதான் உண்மை. இப்படி எல்லாம் நடக்கும்னு அனுமானிச்சுதான்
போன வருஷம் திருவிளக்கு பூஜை பண்ணாததுனாலதான் வீட்ல கெட்ட விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு உங்க அம்மா சொன்னப்போ அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டு பார்த்தேன். அதுக்கு உன் அம்மா பெரிய சாஸ்திர சம்பிரதாயம்னு விளக்கம் கொடுத்து இத பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனாலதான் நானும் சரி வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டேன். இப்ப அந்த சாமி காரியத்தை ஒரு வேலைக்காரி பண்ண போறா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது தெரியுமா? என்னதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பினாலும் உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன்னு நமக்கு சவால் விட்டுட்டு வந்திருக்கா அத்தை. அவளுக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்ட முடியலையேன்னு நினைக்கிறப்போ என் தலையில நானே நங்கு 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 கொட்டிக்கணும் போல இருக்கு. ஏன் மருமகளே, உன் தலையில நீயே கொட்டிக்கணும்? போய் உன் அம்மா தலையில ஆத்திரம் தீர கொட்டு. இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவே அவங்கதான். நாம என்ன பண்ணாலும் மம்மி இந்த வேலைக்காரி பக்கம் தான் அத்தை நிக்கிறாங்க. அவளை என்னமோ தங்க கலச வச்சு கோபுரம் மாதிரி பாக்குறாங்க. இந்த கொடுமை எல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல அத்தை. நீ ஒண்ணும் கவலைப்படாத மருமகளே. இந்த விளக்கு பூஜையை அவ எப்படி பண்றான்னு நானும் பாத்துறேன். இந்த தடவை அவளை எப்படி அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. இந்த பொறுப்பை அவகிட்ட கொடுத்ததுக்காக உன் அம்மா தனியா போய் கதவை அடைச்சுக்கிட்டு முட்டி முட்டி அழற மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு. அவ ஸ்ட்ராங்கா இங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டா அத்தை. அவளை இங்க இருந்து அனுப்புறது கான்கிரீட் பில்டிங்க இடிக்கிற மாதிரி. அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது அத்தை. ஏய், என்ன மருமகளே நீ எப்படி பேசுற? எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பிடிக்கல அத்தை. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாதான் கொஞ்சமாவது மென்டலி ரிலீஃப் ஆக முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் எனக்கு தலை கேறுது. அனிதா, அனிதா சொன்னா கேளு. அனி, இவ்வளவு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு இந்த விளக்கு பூஜையில ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவ என்னடானா இவ்வளவு விரக்தியா போறாளே. இப்ப என்ன பண்றது? நான் இங்க உட்கார கூட அனிதா உட்கார, அவளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டே சைட் அடிச்சுட்டே வண்டி ஓட்டினா ஐயோ நினைக்கும் போது ஜிவ்வுன்னு இருக்கே. என்ன பொண்ணுடா இவ, பணக்கார வீட்டு இளவரசினா சும்மாவா? சுமத்தியா இருக்காளே. வாங்க மேடம், ஏறுங்க மேடம். ஐயோ மேடம் 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 என்ன என்ன மேடம் நீங்க கார் எடுக்கிறீங்க? இனிமே உங்களுக்காக கார் எடுக்க போறது நான் தான். உங்களை கேர் எடுக்க போறது நான் தான் மேடம். வாட்? நீ என்ன கேர் எடுத்துப்பியா? இல்ல இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இந்த கேர் எடுக்கிறதுனா உங்களுக்காக கார் ஓட்டுறது, அப்புறம் இந்த எடுபடி வேலைலாம் செய்யறது, இந்த மாதிரி மேடம். ருத்ரா மேடம் கூட உங்களை அந்த மாதிரி பார்த்துக்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க மேடம். Irritating fellow. Hey, என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை மேடம், சூப்பராக இருக்கு மேடம். என்ன என்ன மேடம் இருங்க, உங்கள் வாட்ச் மேடம் சூப்பராக இருக்கு மேடம். நானும் எவ்வளோ பேர்கிட்ட வண்டி ஓட்டியிருக்கேன், ஆனால் யாருமே இந்த மாதிரி வாட்ச் கட்டினதே இல்லை மேடம். இது பிளாட்டினம் வாட்ச். இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். ஜஸ்ட் 1 lakh. 1 lakhா மேடம்? ஹாய், சொல்லு நிஷா. இவ போட்டிருக்கிற பிளாட்டினம் வாட்சே 1 லட்ச ரூபான்னா
இவளை அப்படியே கடத்திட்டு போனாலே பல லட்சம் தேரும் போல இருக்கே. அப்படின்னா இவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா பல கோடிக்கு அதிபதி ஆயிடலாம். ஹே மேடம். என்ன அப்படியே பராக் பார்த்துட்டு இருக்க? இல்ல மேடம். வண்டி எடு. போலாம் மேடம். ப்ளீஸ் மேடம் உட்காருங்க மேடம். அம்மா, ஏய் நீ எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? போ வெளியில. விளக்கு பூஜை சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தம்மா. அது சம்பந்தமா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? விளக்கு பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு உங்ககிட்ட கேட்டு லிஸ்ட் எழுதுறதுக்காக வந்திருக்கம்மா. விளக்கு பூஜை பண்றதுல என்னோட பூசாரித்தனத்தை மிஞ்சுல பூசாரித்தனம் இந்த உலகத்திலேயே இல்ல. ஊர் உலகமே என்கிட்ட ஐடியா கேட்டுதான் அந்த பூஜைய பண்ணுவாங்கங்கிற ரேஞ்சுக்கு ருத்ரா கிட்ட சொன்ன. அவளும் உன் பேச்சுல மயங்கி அந்த பொறுப்பை தூக்கி உன்கிட்ட கொடுத்தா. அங்க பில்டப்ப கொடுத்துட்டு இங்க என்கிட்ட வந்து பூஜைக்கு என்ன பொருள் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்க. ஏமா இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நான் எப்பவும் சொல்லிக்கிட்டது இல்ல. என்னை விட வயசுல மூத்தவங்க நீங்க. உங்களுக்கு தான் பூஜையை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அதனாலதாம்மா உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீ அதுக்கு வரல, என்ன வெறுப்பேத்தணும்னு வந்திருக்க. இத்தனை வருஷமா நீ பொறுப்பெடுத்து நடத்தின விளக்கு பூஜைய உன்கிட்ட இருந்து எப்படி தட்டி தூக்குனேன்னு பாத்தியான்னு கெத்து காட்டுறதுக்கு தான் வந்திருக்க. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஓ நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும். என்னையும் அனிதாவையும் கடுப்பேத்தணும்னு நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. என்ன இந்து, என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை வந்து நின்னுட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல உங்களுக்கு? உன்னை கண்டாதான் அவளுக்கு ஆகாதுல்ல, அப்படி ஏமா இங்க வந்துகிட்டு இருக்க? பூஜைக்கு என்ன பொருள் வாங்கணும்னு என்கிட்ட கேட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க இந்த அம்மா. இப்படி வந்து கேக்குறதுக்கு இவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்குங்க? எல்லாம் உங்க தங்கச்சி குடுக்குற இடம். இவளுக்கு பூஜை சாமான பத்தி ஒன்னும் தெரியாது. இவகிட்ட என்ன லிஸ்ட் கேட்டு எழுதிட்டு போக வந்தா இவ? சரி சமாளிப்போம். ஏமா இதெல்லாம் இந்து கிட்ட வந்து கேட்டா எப்படிமா அவ சொல்லுவா? விளக்கு பூஜை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் இந்துமதி அம்மா கிட்ட கேட்க சொல்லி ருத்ராமா தான் சொன்னாங்க ஐயா. அவ சொன்னா பேப்பரையும் பேனாவையும் தூக்கிட்டு வந்துருவியா நீ? ஏமா என் மேல இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கும் அனிதாமாக்கும் எதிரா நான் என்ன பண்ணேன்? தயவு பண்ணி இந்த பூஜை விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்கம்மா. இவள பாருங்க, திரும்ப திரும்ப உதவி செய்யு கேட்டுட்டே இருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே. இரு கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருமா, ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறப்போ நம்ம உயரம் என்னவோ அங்கேயேதான் நிக்கணும், புரிஞ்சுதா? இந்த வீட்டுல ருத்ரா ஒரு முக்கியமான ஆளுனா இந்துவும் ஒரு முக்கியமான ஆளு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. எங்கம்மா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? பல வருஷமா இந்த பூஜைக்கான பொறுப்பை இந்து தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொறுப்பை ருத்ரா உங்ககிட்ட கொடுத்தப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இல்லங்கம்மா, எப்பவும் போல இந்துமதி அம்மாவே அந்த பொறுப்பை பார்க்கட்டும். இந்த வீட்டுல இருக்கிற மத்த வேலைக்காரங்க மாதிரியே நானும் இந்து அம்மா சொல்ற வேலைய செய்யறேன் தானே சொல்லிருக்கணும். அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டது தப்பு தானே? கேக்குறாருல, அதுக்கு பதில் சொல்லு. ருத்ராமா உங்க மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க இந்த பூஜைக்கான பொறுப்பை என்கிட்ட கொடுக்கறாங்கன்னா உங்களை சிரமப்படுத்த வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். நீ என்னடி நினைக்கிறது? அத நான் சொல்லணும், எனக்கு சிரமமா இல்லையான்னு. சரிங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் ருத்ராமா கிட்ட இந்த பொறுப்பை எப்பவும் போல இந்துமதி அம்மாவே பாத்துக்கட்டும், நான் உங்களுக்கு கீழே இருந்து வேலை பண்றேன்னு சொல்லிடுறேம்மா. ஏய் நில்லு. ருத்ரா கிட்ட போய் நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிப்ப. அத பார்த்து பொறுக்க முடியாம ருத்ரா வந்து என்கிட்ட சண்டை போடுவா. அது பெரிய பகையாகி நாங்க பிரிஞ்சிருவோம். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி
அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆள் இல்லாம இந்த வீட்டோட இளவரசி ஆட்டம் சுகமா ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுமா. நீ எதுவும் பேசாத. உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நீ சொல்லி அந்த பொறுப்பு எனக்கு திரும்ப கிடைக்கிறது கேவலத்தோட உச்சம். இது சம்பந்தமா நீ ருத்ரா கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. பேசுன தொலைச்சிருவான் உன்னை. இன்னொரு முறை பூஜை சம்பந்தமா என்கிட்ட பேச வந்து அவ்வளவுதான் உன்னை. போ இங்க இருந்து. போன்னு சொல்றல, போடி. அட போமா போ. என்ன போமா? போமாமா. என்ன சக்தி, விளக்கு பூஜைக்கு என்ன வாங்கணும்னு லிஸ்ட் போடுறதுக்காக இந்துமதியை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுனால தானே ருத்ராமா இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் வந்து கேக்குறேன்னு சொல்லி என்னை திட்டி அமிச்சிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, அந்த பொம்பளை ஒரு வழிக்கும் வராது. அதுக்கு விளக்கு பூஜையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பூஜையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அதுவும் அந்த அம்மாக்கு பிடிக்காது. அது சரியான அகங்காரம் பிடிச்ச பொம்பளை. இனிமே நீ எதை பத்தி அந்த பொம்பளை கிட்ட போய் பேசாத. எப்படிக்கா கேட்காம இருக்க முடியும்? ருத்ராமாக்கு அப்புறம் இந்த வீட்ல ரொம்ப முக்கியமானவங்களே இந்துமதி அம்மா தான். அப்படிப்பட்டவங்களே இதுல இருந்து விலக்கி வச்சுட்டு எல்லா விஷயமும் தெரியும்னு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் என் மேல கோபம் வரதானே செய்யும். அப்படின்னா அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் பூஜை எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா? ஐயோ பாவம், புள்ள என்ன திட்டினாலும் திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வந்து நிக்கிறா. விளக்கு பூஜையை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவளுக்கு சப்போர்ட்டா இருப்போன்னு அவங்க மனசு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறியா? அடி மேல அடி வச்சா அம்மைய நகரும் தான்க்கா. எவ்வளோ பெரிய கோபக்காரங்களா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக அவங்களோட ஆதரவை கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க மனசு இறங்கிதானே ஆகணும். இந்துமதிக்கெல்லாம் மனசு இறங்கி வராது சக்தி. எனக்கு அந்த பொம்பளை பத்தி நல்லா தெரியும். ருத்ராமாவே கொஞ்சம் அசந்தா அவங்களையே அதிகாரம் பண்ண பாப்பா. அதனாலதான் நீ எப்பவும் எச்சரிக்கையா இருன்னு சொல்றேன். இதோ பாரு, ஒவ்வொரு தடவையும் சும்மா மரியாதைக்காக கூட அவகிட்ட போய் நிக்காத. உன் பொறுப்புல நடக்கிற பூஜைய அந்த பொம்பளை எப்பவும் கெடுக்கதான் பாக்கும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் ருத்ராமா எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பூஜைய நல்ல விதமா பண்ணி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. சக்தி, அம்மா, சக்தி, அம்மா, அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். ஏமா இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறப்போ நான் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் என்னமா கஷ்டத்தை அனுபவிச்சேன்? நான் எல்லா சௌகரியத்தோடையும் சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு பாதுகாப்பு கொடுத்த ருத்ராமாவே உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. உன் அப்பாவும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் இல்லாத அனாதை மாதிரி தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டிருக்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு நெஞ்சே வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? எதுக்காக நீ அப்படிலாம் கஷ்டப்பட்ட சக்தி? நீ உடனே கிளம்பி பாட்டி வீட்டுக்கு வந்துக்கலாம்ல. கடவுள் நம்மள சோதிக்கிறப்ப நம்ம என்னதான் சௌகரியமான இடத்த நோக்கி ஓடினாலும் அங்கேயும் சோதிச்சுட்டு தான் இருப்பாருன்னு. நான் பாட்டி ஊருக்கு வந்திருந்தாலும் பிரச்சனை உருமாறி வேற மாதிரி வந்திருக்கும். அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் தனியா நின்னு சமாளிப்போன்னு நான் வைராக்கியமா இருந்தேன்.
சோதனையை கொடுத்த கடவுள் அடுத்து எனக்கு நல்லதே கொடுத்தாரு. இப்ப நான் திரும்பவும் ருத்ராமா வீட்டுக்கே வந்து சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றேன். ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியல சக்தி. உன் அப்பாவும் அண்ணனும் இங்க வேலை செய்யட்டும், நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. ருத்ராமா எனக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. வீட்ல திருவிளக்கு பூஜை நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணணும்னு ருத்ராமாவே சொல்லியிருக்காங்க. ருத்ராமாவோட ரத்த சொந்தங்களுக்கே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா. அதனால உங்களையும் உதவிக்கு கூட்டிட்டு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. என்னால எப்படி வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. பூஜை அன்னைக்கு என் செல்ல அம்மா வந்து சாமிக்கான நெய்வேத்தியத்தை உங்க கையால பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படியாவது அன்னைக்கு முழுக்க நான் உன் கூடவே இருக்கலாம்ல. நான் கண்டிப்பா வருவேன். சரி வாங்க, என் கையால உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறேன். இருந்து குடிச்சிட்டு போங்க வாங்க. இல்ல சக்தி, வேண்டாம். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். பார்த்துட்டேன்ல, நான் கிளம்புறேன். அம்மா அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க 2 பேரும் இருந்து டீ குடிச்சிட்டு தான் போகணும். வாங்க வாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க உட்காருமா. நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. ஏ சக்தி, அக்கா என்ன பண்ண போற? அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் டீ போட போறேன்க்கா. ஏன் சக்தி, அதை என்கிட்ட சொன்னா நான் போட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? ஐயோ அதெல்லாம் தப்புக்கா, நானே போட்டு எடுத்துட்டு போறேன். சக்தி, உன்னை பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசையோட வந்திருக்காங்க. போய் அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசிக்கிட்டு இரு. நான் டீ போட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. என்னை பார்க்க என் வீட்ல இருந்து யாராவது வந்தா நீ டீ போட்டு தரமாட்டியா? அதெல்லாம் கண்டிப்பா போட்டு தருவேன்க்கா. அப்புறம் என்ன, நீ போய் அவங்க கிட்ட பேசிட்டு இரு. நான் டீ போட்டு தரேன், போ. சரிக்கா. ஐயோ என்னம்மா இந்த நேரத்துல போய் தக்காளி சாப்பிடுறீங்க? ஜலதோஷம் புடிச்சுக்க போகுது. அதெல்லாம் பிடிக்காதுக்கா. தக்காளி பழம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்துச்சுன்னா 10 பழம் சாப்பிடுவேன் தெரியுமா? என்னது, உப்பு இருந்தா 10 பழம் சாப்பிடுவீங்களா? ஆமாக்கா. எப்படிமா? அப்போ தக்காளி பழத்துல உப்பு வச்சு சாப்பிட்டது இல்லையா? இல்ல. என்னக்கா உங்களுக்கு இது கூட தெரியல? போய் உப்பு எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த தக்காளி பழம் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு எடுத்து இதுக்குள்ள போட்டு தக்காளி பழத்தை நல்லா பிரஸ் பண்ணணும். இப்படி பிரஸ் பண்ணிட்டே இருந்தா உப்பு நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அள்ளு அள்ளுன்னு அள்ளும். என்னக்கா எச்சில் ஊறுதா? நீங்களும் ஒரு பழத்தை எடுத்து உப்பு வச்சு சாப்பிடுங்க. இன்னில இருந்து இந்த டேஸ்டுக்கு நீங்களும் அடிமை ஆயிடுவீங்க. சரி. என்னக்கா யாருக்கு டீ போடுறீங்க? சக்தியோட அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் டீ எடுத்துட்டு போறேன். ஓ, ஆண்டியோட மாப்பிள்ளையும் வந்திருக்காரா? நல்லது நல்லது. மலரக்கா, அதை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா. ஏன், நான் எடுத்துட்டு போனா என்ன? இல்லம்மா, உங்களுக்கு வேலை செய்யதான் நாங்க இருக்கோம். நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுமா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதை என்கிட்ட கொடுங்க. இல்லம்மா, நீங்க டீ எடுத்துட்டு போறத இந்துமதி அம்மா பார்த்தாங்கன்னா எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கம்மா. மலரக்கா, எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப வரவே மாட்டாங்க. நீங்க பயப்படாம கொடுங்க. ம் ம்
ஐயோ என்னம்மா இது, நீ டீ எடுத்துட்டு வந்திருக்க? சக்தி என்னம்மா இதெல்லாம்? மலர் அக்கா தான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. திவ்யா நீயே எடுத்துட்டு வந்த குடு குடு. என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏன் ஆண்டி, நான் டீ எடுத்துட்டு வந்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? நீ இந்த வீட்டு பொண்ணுமா, நீ எங்களுக்கு டீ எடுத்துட்டு வர்றது சரியா இருக்குமா? எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கையால டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு ஆண்டி. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னை எப்படி கவனிச்சு அனுப்புனீங்க, அந்த மாதிரி நானும் உங்களை கவனிச்சு அனுப்பணும்ல, அதான் டீ எடுத்துட்டு வந்தேன். திவ்யா, அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்தப்போ பழைய சாதம் தான் கொடுத்தேன், அத போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆண்டி, எனக்கு பழைய சோறுனா தான் ரொம்ப பிடிக்கும். அதை எனக்கு எவ்வளவு அன்பா கொடுத்து உபசரிச்சீங்க. அதுக்கு கைமாறாதான் நான் இப்போ டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். மறுக்காம நீங்க இந்த டீயை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். பாருங்க சக்தி அக்கா, நான் இவ்வளவு சொல்லியும் ஆண்டி சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நான் அழுதுடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, திவ்யா உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கா, எடுத்துக்கோங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நமக்குள்ள நன்றி எல்லாம் சொல்லிக்க கூடாது ஆண்டி. அக்கா நீங்களும் எடுத்துக்கோங்க. குடிங்கம்மா. இந்தாங்க டீ. திவ்யா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, என்னை பார்த்ததும் உங்க அண்ணன் இப்படி வெக்கப்படுறாரு. அதுக்குள்ள நான் வெக்கப்பட்டு புது பொண்ணு மாதிரி நின்னுட்டேன்னா அவருக்கு வெக்கம் போயிடும்ல, அதனாலதான் அப்படி பண்ணேன். அப்படியே உங்க அண்ணனுக்கு வெக்கம் போல பாருங்க, வெடத்து போய் நிக்கிறாரு. இருந்தாலும் உங்க அண்ணன் அநியாயத்துக்குன்னு வெக்கப்படுறாருக்கா. அவன் பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாம்மா. ஆண்டி, அறிமுகம் இல்லாத பொண்ணுங்க கிட்ட பேச கூச்சப்படலாம், டெய்லி பாக்குற பொண்ணு கிட்ட எதுக்கு ஆண்டி கூச்சப்படணும்? என்னை எப்ப பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறாரு. சரி நாமளா போய் பேசலான்னு போனா பதற ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் இப்படி இருக்கணும்? சகஜமா பேசி பழக வேண்டிதானே? இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வைங்கக்கா. டீ எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க டீ எடுத்துக்கல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். அண்ணே டீ எடுத்துக்கோண்ணே, அவதான் சொல்லிட்டால, நீ எடுக்கலனா அவ போகவே மாட்டா. டீ எடுத்துக்கோண்ணே. ஆபீஸ்ல டைப் அடிக்க சொன்னா இங்க வந்து டைப் அடிச்சிட்டு இருக்காரு. எடுத்துக்கோங்க. குடிங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஏமா சிரிக்கிறீங்க? அண்ணே இந்தா இந்த டீயை குடி. இப்ப டைப் அடிக்கல? ஐயோ திவ்யா, நீ பேசாம இரு, இதையும் கீழே விட்டுற போறோம். அப்பா அதுவும் கரெக்ட் தான். இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
தாயே, ருத்ராமா என்ன நம்பி உனக்கு நடக்க போற திருவிளக்கு பூஜைய என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அத நல்ல விதமா நடத்துற பொறுப்ப நீதான் எனக்கு கொடுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குற வலிமையை நீ எனக்கு கொடு. எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த பூஜை நடக்கணும். ருத்ராமா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்தணும். பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தரவானே, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். விளக்கு பூஜைக்கான விரதத்தை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு நேத்தே சக்தி சொன்னால, ஆரம்பிச்சிட்டா. பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். இந்த நேரத்துல யார் இப்ப பாட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்றது? உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே யாரோ அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் இந்து, மணி 4 தானமா ஆகுது. யாருமா இப்படி சாமி பாட்டை போட்டு உசுர் எடுக்கிறது? என்ன கேட்டா? நானும் உங்க கூட தானே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். சரி, கீழே போய் என்னன்னு பாத்துட்டு வா, நான் தூங்குறேன். எந்திரிங்க. எதுக்கு இப்ப பெட்ஷீட் புடுங்குற? நீங்க மட்டும் போத்திட்டு தூங்குவீங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்லணுமா? மரியாதை எந்திரிச்சு கூட வாங்க. பெட்ஷீட்டும் கிடையாது, பொண்ணு கிடையாது. வாங்க, எந்திரிங்க. எந்திரிச்சு வாங்க. நீ போமா. நீங்க வாங்க. பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தரவானே, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நாம் மணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம்.
நல்ல வேலை, இவங்களெல்லாம் எப்படி தூக்கத்துல இருந்து எழுப்ப போறேன்னு தெரியாம இருந்தேன். பரவாயில்ல, எல்லாரும் அவங்களே எழுந்து வந்துட்டாங்க. இனிமே நம்ம வேலை ஈஸி தான். சக்தி என்ன பண்றா? ஹேய், என்ன இதெல்லாம்? உன் இஷ்டத்துக்கு சத்தமா பாட்டை போட்டுக்கிட்டு ஏதோ புகையெல்லாம் காட்டி மணி அடிச்சிட்டு இருக்க. அதானே நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கே இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, பூமியில இருந்து நான் சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி நல்ல கனவு கண்டேன். சந்திர மண்டலத்துல காலை வைக்கிற பாட்டை போட்டு எழுப்பி விட்டாங்க. நான் மறுபடியும் எப்படி சந்திர மண்டலத்துக்கு போறது? நீங்க வேற எதுக்காக இந்த நேரத்துல இப்படி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சைக்கோவா? நான் சைக்கோலாம் கிடையாது அனிதாம்மா. அடுத்த வாரம் ருத்ராமா திருவிளக்கு பூஜை வச்சிருக்காங்கல்ல, அதுக்கான விரதம் இன்னில இருந்து தொடங்குது. அதான் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு சாம்பிராணி புகை காட்டிட்டு இருக்கேன். விரதம்னா அதை முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? ஏன் எங்க கிட்ட சொல்ல? கேட்டுதானே நீ செய்யணும். நாளையில இருந்து பூஜைக்கான விரதத்தை ஆரம்பிக்கணும்னு நேத்தே சக்தி என்கிட்ட சொல்லிட்டா. நீ இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் நானே சொல்லணும்னு நினைச்சேன். வேலை பிஸில நான் தான் உங்ககிட்ட அதை சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல ருத்ரா, நீ சொல்லாம மறந்தது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா விரதம்னா சாப்பிடாம இருக்கணும், அவ்வளவுதானே. அத பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பாட்டை போட்டு புகைய போட்டு டார்ச்சர் பண்றா? அம்மா, விரதம்னா சாப்பிடாம பட்னி கிடக்கிறது மட்டும் இல்ல. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும், பச்சை தண்ணியில குளிச்சு சாமி கும்பிட்டு அன்னைக்கு வேலையே செய்யணும். சபரிமலை பழனிக்கெல்லாம் மாலை போடுறவங்க இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வேண்டுதல் பலிக்கணும்னா, பூஜையோட பலன் நமக்கு பூரணமா கிடைக்கணும்னா இப்படி ஒரு மண்டலம், ஒரு மாசம், ஒரு வாரம்னு பூஜைக்கு முன்னாடியே விரதம் இருக்கணும். இப்பவே மணி 5 ஆச்சு. இனி நீங்க எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஹேய், நீ சரியான பழமா இருக்க. அந்த காலத்து பழக்க வழக்கத்துல நீ இப்ப போய் சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரி விரதம் இருக்கிறதுலாம் அந்த காலம். இப்ப சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்துட்டு தூங்க போறதே 3 மணி தான். அப்புறம் எப்படி சீக்கிரம் எந்திரிக்க முடியும்? எங்க குடும்பத்துல அந்த பழக்கம்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே தெரியாம வந்து உயிர் எடுத்துட்டு இருக்கு. நான்சென்ஸ். அம்மா, கடவுள் பக்திக்கு அந்த காலம் இந்த காலம்லாம் எதுவுமே இல்லம்மா. இதெல்லாம் வெறும்னே பக்திக்காக மட்டும் இல்ல. இப்படி விரதம் இருக்கிறதுல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான அறிவியலும் இருக்கு. நீ வாயை மூடிட்டு போறியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நான் சொல்றது எல்லாரும் கேக்குறீங்களா? கடவுள்கிட்ட ஒரு நல்லது வேண்டி பூஜை பண்ணும்போது சில நல்ல பழக்க வழக்கங்களை நாம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். ஆனா சாமி மட்டும் சரியா இருக்கணும்னா எப்படி? எத்தனை வருஷமா நாம இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம். ஆனா சக்தி சொல்ற நல்ல விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லதும் கூட. அதனால இது வரைக்கும் நாம பண்ணாத ஒரு நல்ல விஷயத்த இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணணும். சக்தி அவளோட லாபத்துக்காக இத பண்ணல, நமக்காக தான் இத பண்றா. உங்களுக்கு 5 மணிக்கே எந்திரிக்கிறது கஷ்டம்னா அவ 4 மணிக்குல எந்திரிக்கிறா. அவளும் மனுஷி தானே. அவளுக்கும் உங்களை மாதிரி தூக்கம் வரும் தானே. அதனால எந்த சாக்கு போக்கும் சொல்லாம இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாரும் பூஜைக்கு ரெடியாகி வரணும். இது என்னோட ஆர்டர். அதான் அத்தா சொல்லிட்டாங்கல்ல, போய் எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகி வந்துருவேன். இந்த நேரத்தில் குளிச்சுட்டு பூஜைக்கு வர்றது கஷ்டமாக தான் இருக்கு.
இருந்தாலும் என்ன பண்றது, அத்தையோட ஆர்டரை மீற முடியாதே. சரி போய் குளிப்போம். அனி, நீ மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்க? போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. நோ மம்மி, என்னாலலாம் குளிக்க முடியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அனி, இந்த பூஜை பண்றதே உனக்காக தான். நீ தான் முதல்ல ரெடியாகி வரணும். போய் ரெடி ஆயிட்டு வா. மம்மி என்ன மம்மி? போமா ப்ளீஸ். ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். போ ப்ளீஸ். தாங்க முடியாத கடுப்புல இருக்கேன். நீங்க வேற தூங்கி விழுந்து கடுப்பேத்திட்டு இருக்கீங்களா? இன்னொரு முறை தலை சாய்ங்க உங்களுக்கு இருக்கு. அம்மா, நீங்களும் அனிதாமாவும் உங்க கையால விளக்கேத்துங்கம்மா. இந்தாங்க. அனிதா, இந்தா போய் விளக்கேத்து. சொல்றல, போமா. அனிதா, உன்னை சுத்தி இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி நல்லது மட்டுமே நடக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கோ. சரிங்க மம்மி. அம்மா, சமீப காலமா என் குடும்பத்துல நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு. அதுல இருந்து நாங்க மீண்டு வந்தாலும் அந்த இறுக்கமும் மன ரீதியான குழப்பமும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. கெட்ட சக்திங்க சூழ்ந்து இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதெல்லாம் எங்களை விட்டு விலகி எப்பவும் நாங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த திருவிளக்கு பூஜையே பண்றேன். இனி எப்பவுமே உன்னுடைய கருணை பார்வை எங்க பக்கம் இருக்கணும் தாயே. ஏ சக்தி, எப்ப இந்த பூஜை நடந்தாலும் தீபாராதனை காட்டி அம்மனை ஆராதிச்சிட்டு இருந்தது நான் தான். ஒரு சாதாரண வேலைக்காரி நீ எனக்கு கிடைச்சிருந்த மரியாதைய நீ எடுத்துக்கிட்டல. ஒரு சின்ன எறும்பு காதுல புகுந்து பெரிய யானையும் சாச்சிரும்னு சொல்லுவாங்க. அததான் நீ எனக்கு பண்ணியிருக்க. உன்னை என்ன பண்ண போறேன் பாரு.
அனி தீபாராதனைய தொட்டு கும்பிடு. விபூதி எடுத்துக்கோ. அனி விபூதி எடுத்து நெத்தியில வை. அம்மா அநியாயத்துக்கு இப்படி தூக்கத்தை கெடுத்துட்டியம்மா. தீபாரணை எடுத்துக்கோங்க. நீயே வச்சு விடு.